أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இறைமறை குர்ஆனின் விளக்க உரை வகுப்பில் இறுதி நாளாகிய இன்று குர்ஆனுடைய சூறாக்களில் இறுதி சூறாவுக்கு அடுத்து வருகிற சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அந்த அத்தியாயத்திற்கு மட்டும் இப்பொழுது நாம் அதனுடைய விளக்கத்தையும் தப்சீரையும் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, சூரத்துல் இஹ்லாஸ் என்பது ஒவ்வொரு சூறாவுகளுக்கும் பெயர் வைக்கிற பொழுது அந்த பெயர் அந்த சூறாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். சூரத்து ரஹ்மான் என்றால் அர் ரஹ்மான், அதில் அர் ரஹ்மான் வர்றதுனால அதுக்கு ரஹ்மான். லுக்மான் என்றால் அதில் லுக்மானை பற்றி வருகிறது, லுக்மான் என்ற பெயர் இடம்பெறுகிறது. ஆனால் வித்தியாசமாக சூரத்துல் இஹ்லாஸுக்கு இஹ்லாஸுங்கிற வார்த்தை அந்த அத்தியாயத்தில் இல்லை. ஆனால் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகிறது. இஹ்லாஸ் என்று சொன்னால் ஏன் அந்த இஹ்லாஸ் என்ற பெயர் வந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த. பொதுவாக இஹ்லாஸ் என்றால் தூய்மைன்ற அர்த்தம், கலப்படம் இல்லா என்கிற அர்த்தம், ஒருமுகப்படுத்துதல் என்கிற அர்த்தம். இங்கு இறைவனை ஒருவன் என்று சொல்லுகிற செய்திகள் முழுமையாக இருக்கிறதுனால ஒருமுகப்படுத்துதல், இறைவன் ஒருவன் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு சூரா என்கிற அடிப்படையில் அதனுடைய அர்த்தத்தை கவனத்தில் வைத்து பெயர் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க மற்ற சூறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை கவனத்தில் வச்சல, அதுல இடம் பெற்றிருக்கிறதுனால ரஹ்மான், லுக்மான், ஃபலக், நாஸ். ஃபலக் சூரத்துல் ஃபலக் குல்அஊது பிரப்பில் ஃபலக்னு வருது, அதனால வச்சிருக்கிறோம். ரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், அதனால சூரத்து நாஸ். பக்ரா, பக்ரான்னு பேர் வருது, அதனால வைக்கப்பட்டிருக்கு. ஆலு இம்ரான், அதனால். ஆனா இங்க மட்டும்தான் இஹ்லாஸ் அதுல இடம் பெறவில்லை, ஆனால் அர்த்தத்தை கவனத்தில் வைத்து இஹ்லாஸ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இது பேருக்குண்டான விளக்கம். 4 ஆயத்து தான். 4 ஆயத்து பல கடவுள் கொள்கை உடையவர்களை சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டது. இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டவுடன் இறைவனை பற்றிய அனைத்து இலக்கணங்களையும் இந்த 4 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். பல கடவுள் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட விழி பிதுங்கி போனார்கள். அதற்கு காரணம் சபபு நுஸூல பார்க்கலாம். இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பார்க்கும்போது தெளிவா தெரியுது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், சூரத்துல் இஹ்லாஸ் குல் அஹது சூரா இறக்கப்பட்டதனுடைய காரணம் ஒவ்வொன்றுக்கும் சபபு நுஸூல் இருக்கு. குர்ஆனை பொறுத்தவரையில குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இறங்கியிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது, ஒன்று முஷ்ரிக்குகளுடைய கேள்விக்கு பதிலாக அல்லாஹ்
வசனத்தை இறக்கியிருப்பான். ஒன்று இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்பாங்க, அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்வதற்கு வசனத்தை இறக்கியிருப்பான். சில நேரங்கள்ல அங்கு நடைபெறுகிற நிகழ்வுகளை கவனத்தில் வைத்து அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருப்பான். அந்த சூழ்நிலை, அந்த ஊர்ல உள்ள பிரச்சனை, அந்த மக்கள்கிட்ட ஏற்படுகிற பிரச்சனை, இதை மையப்படுத்தி அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருப்பான். சில நேரங்கள்ல சட்டங்களை அல்லாஹ் சொல்லுவான். குரான்ல எல்லாத்துக்குமே சபபு நுசூல் இல்லை, இறக்கப்பட்டதனுடைய காரணம் என்று எல்லாத்துக்கும் குரான்ல பார்க்க முடியாது, ஒரு சிலதற்கு பார்க்கலாம். அதே மாதிரி சூரத் இஹ்லாஸுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, முஷ்ரிக்குகள் போய் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்னு ஒருத்தனை சொல்றீங்களே, கடவுள் கொள்கையை சொல்றீங்களே, அப்படியானால் அவனுடைய பாரம்பரியத்தை சொல்லுங்களேன் என்று கேட்கிறாங்க. அவனுடைய பாரம்பரிய நசபுகளை சொல்லுங்களேன். அல்லாஹ்வுடைய பாரம்பரியமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார். ஒரு ஆளுடைய பாரம்பரியம்னா இன்னாருடைய மகன் இன்னார், இன்னும் குடும்பத்தில் உள்ளவர் அப்படின்னு பாரம்பரியத்தை சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு பாரம்பரியமா அப்படிங்கும் போது ரசூலுல்லாவால் பதில் சொல்ல முடியல. இப்படியான இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். அப்படி இறக்கப்பட்டதுதான் குல்வல்லாஹது. அல்லாஹ் பாரம்பரியத்தை அவர்கள் கேட்கிறார்களா, ரசூலுல்லாவை திக்குமுக்காட வைக்க வேண்டும் என்கிற சூழ்ச்சி ஒவ்வொரு காலத்திலும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, எல்லா நபிக்கும் ஃபிரௌன் இருக்கிறான்னு, எல்லா நபிக்கும் ஃபிரௌன். அதே மாதிரி ரசூலுல்லாவை திக்குமுக்காட ஆக்க வேண்டும், அவர்கள் பதில் சொல்ல முடியாம திணறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இந்த கேள்வி. அல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தை சொல்லுங்கன்னா யோசிக்க வேண்டி இருக்குல்ல. அல்லாஹ்வுக்கு பாரம்பரியம் அது எப்படி சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியாம ரசூலுல்லாஹ் திணறி, அப்புறம் மக்கள்கிட்ட அசிங்கப்படுத்தப்பட்டு, அல்லாஹ் பாருங்க முஹம்மது அல்லாஹ்வை பத்தியே சொல்ல தெரியல அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டத்தோடு முஷ்ரிக்குகள் போனார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சரியான அடி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தை இவர்கள் கேட்கிறார்களா, கோல் நபி நீங்க, அதனால தான் அல்லாஹ் குல் என்று சொல்லுகிறான். கோல் நபி நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தை அவர்கள் கேட்கிறார்கள். குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதான்பா அல்லாஹ்வோட பாரம்பரியம். நீ என்ன பாரம்பரியத்தை கேட்கிறாய்? ஏன்னா அந்த மக்கள்கிட்ட பாரம்பரியத்தை பார்க்கிற பழக்கம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. பாரம்பரியத்தை பார்த்துதான் மக்களை மதிக்கிற தன்மை இருந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அப்படி கேட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாறிடுவாங்க. அதை வைத்து நம்ம அவர்களை நபி இல்லை அல்லது அவர் ஏமாத்துக்காரர் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யலாம் என்கிற சூழ்ச்சியை அல்லாஹ் உடைத்தெறிந்தான். கோல் நபி நீங்களே உங்க வாயால சொல்லுங்க, இல்லாட்டா அல்லாஹ் தன்னை பத்தி அறிமுகப்படுத்திட்டு போயிடலாம். அல்லாஹு ஸமத் லம் யலித் அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லாம குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்க உங்க வாயால சொல்லுங்க, ஹுவ அல்லாஹ் அஹத், அவன் ஒருவன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வச்சுட்டான். இப்படி இறக்கப்பட்டது. சரி, அடுத்தது அதுல சமத், அது பாருங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சமத், சமத் என்றால் அவன் யாரையும் பெற இல்லை, யாரையும் அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. சமத் என்றால் அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தான் நம்ம ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சமது என்றால் அவன் தேவையற்றவன்டா, உணவு தேவையில்லை, காணிக்கை தேவையில்லை, அவனுக்கு படைகள் தேவையில்லை, அவனுக்கு எதுவுமே உங்கள்கிட்ட இருந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சமதுண்டா அவனுக்கு எந்த பாரம்பரியமும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, யாரை பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை யாராலும். பின்னாடி அல்ல அதை சொல்றான். சமது என்றால் அதான், அவனுக்கென்று பாரம்பரியம் இல்லை. ஏனென்றால் ஒருவன் பிறந்து விட்டால், ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன இருக்குது? பிறப்பு ஒன்று இருக்குமானால் என்ன இருக்கும்? இறப்பு ஒன்று இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா, அன்னகு லைஸ ஷைஉன் யூலது இல்லா ஸயமூத், ஒருவன் பிறந்துட்டானா கண்டிப்பா அவன் மரணிப்பான். சரி, அப்போ பிறப்பு ஒன்று இருக்கிற வரைக்கும் இறப்பு ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து சொல்றாங்க, இறப்பு ஒன்று இருக்குமானால் சயூரிஸ், ஒருவன் அவனுக்கு சயூரஸ், ஒருவன் வாரிசாக வருவான். ஒருவன் வாரிசு வேணுமா இல்லையா? இவர் மூத்தா போயிட்டாண்டா அடுத்து
வாரிஸ். வாரிசுனா சொத்து சோகத்துக்கு மட்டும் இல்ல, அவருடைய பெயரை சொல்ல அவர் விட்டுட்டு போன பணிகளை செய்ய ஒருவன் வேணுமா இல்லையா? அப்போ அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடும். இந்த இரண்டுமே முஹால். அல்லாஹ்வுடைய விஷயத்துல அந்த இரண்டுமே சாத்தியம் இல்லாதது. ஏனென்றால் அன்னல்லாஹ லா யமூத்து வலா யூரஸ். அல்லாஹ்வை பொறுத்தவரையில அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்தவரை யாரும் அவனுக்கு வாரிசு என்பது கிடையாது. மரணமும் இல்லாத வாரிசும் இல்லாத ஒருவன் தான் அல்லாஹ்வா இருக்கணும்டா அவனுக்கு கண்டிப்பா மரணம் இருக்காது. ஏன்னா மரணம் அவனுக்கு மரணம் இல்லைன்னு வரும்போது அவன் பிறக்க இல்லைன்னு அர்த்தம். யாரும் அவனை பெறவில்லைன்னு அர்த்தம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஸப சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் அப்படியான இல்ஹாம போடுகிறான். பொதுவா வஹி எப்படி வரும்னா, வஹி அல்லாஹ் புறத்திலிருந்து அனுப்பப்படுறது ஜிப்ரீல் மூலமாக. அந்த ஜிப்ரீல் மனித ரூபத்துல வருவாங்க ஒன்று, அல்லது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திரை மறைவிலிருந்து பேசுவான். எப்போ மேராஜுக்கு போன மாதிரி. அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ் பார்க்க முடியாது. அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க இல்லை. அல்லாஹ்வை பார்த்ததாக துனியாவில் யாரும் அல்லாஹ்வை பார்த்ததா சொன்னா குரானுக்கு நேர் முரணானது. ஏன் குரான்ல அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது லன் தராணி, என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அரபு இலக்கணத்துல ஒரு அற்புதம் என்னண்டா, முதாரியான ஃபேல், அதாவது வருங்கால வினை சொல்லில் லன் என்கிற அந்த ஹர்ஃப், அந்த எழுத்து நுழைந்து விட்டால் அது எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இல்லை என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அல்லாஹ் அப்படியே சொல்ற, லன் தராணி. தராணி என்பது அது வருங்கால வினைச்சொல். அதுல கொண்டு போய் லன்னு நுழைந்து விட்டது. இப்படி நுழைந்து ஒரு வினைச்சொல் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம்டா, ஒரு காலமும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்துல அல்லாஹ் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம், லன் தராணி, என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லல, என்னை பார்க்கவே முடியாது, ஒரு காலம் பார்க்க முடியாது. அதை வைத்து தான் துனியாவுல அல்லாஹ்வை யாராவது பார்த்ததாக சொன்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான், குர்ஆனுக்கு முரண். ஆனா சொன்னதாக ஒரு செய்தி, அபுல் ஹசன் அலி ஷாதுலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எகிப்து நாட்டை சார்ந்தவர். அவருடைய பேர்ல ஒரு தரீகா, ஷாதுலியா தரீகா. அபுல் ஹசன் அலி ஷாதுலி சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அல்லாஹுவை நான் ஒரு கணம் ஒரு நிமிடம் எதுவும் அல்லாஹ்வை நான் பார்க்காமல் இருந்தால் நான் என்னை காஃபிராகி விட்டதாக நினைக்கிறேன். எப்பவும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யார் சொல்றா, அபுல் ஹசன் அலி ஷாதுலி. அவர் தரீகா, ஷாதுலியா தரீகா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரபல்யமான 2 தரீகா, காதிரியா ஷாதுலியா. அதுல ஷாதுலியா தரீகாவுடைய தலைவர். அவங்க சொல்றாங்க, சொன்னதாக பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க உண்மையில சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியல, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அங்கேயே விட்டுருவோம். அவங்க சொன்னவங்களே பொறுப்பாளியாக இருப்பாங்க, நம்ம யாரையும் இல்லாததை சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வை ஒரு கணமேனும் நான் பார்க்காமல் இருந்தால், துனியாவில் சொல்றாங்க, ஃபி ஹயாத்தி சொல்றாங்க, நான் என்னை காஃபிராக கருதுகிறேன். குர்ஆனுக்கு முரண் இல்ல. அல்லாஹ் சொல்றான், லன் தராணி, பார்க்க முடியாது, இல்ல பார்க்கவே முடியாதுங்கிறானே. அதனாலதான் ரசூலுல்லாஹ் கூட மேராஜ் போகும்போது பார்க்க இல்லையே, திரைமறைவில். அப்ப தூது செய்தி என்பது, நான் விஷயத்துக்கு வந்தார, தூது செய்தி என்பது ஒன்று திரைமறைவில், அல்லது தன்னுடைய தூதர் அனுப்பி அவர் தூதர் வருவார், அது ஜரஸ் மணி ஓசையாக தூது செய்தி, அல்லது மனித ரூபத்தில் வருவார். இப்படி மூன்றாவது ஒன்று இருக்கிறது, கல்பல உதயமாகுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்பல அல்ல உதயமாக்கி விடும், அதான் ஹதீஸ். அதனாலதான் சொல்றோம் ஹதீஸும் தூது செய்தியே. காரணம் இதயத்தில் உதயமாகுதல், அதுக்கு அரபியில இல்ஹாம் என்று சொல்வார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் குழுவதாகுது, அல்லாஹ் சமது லம்மி எளிதுன்னு வசனத்தை இறக்கிட்டான். ரசூலுல்லாஹ் இப்ப விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க, அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன். தேவையற்றன்னா என்ன தெரியுமா, அவன் யாராலையும் அல்லாஹ் பெறப்படவும் இல்லை, பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வை நீங்க பிறந்தவன் சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் இறந்து போவாங்கிற வரும். ஏனென்றால் பிறப்பு ஒன்று இருக்கு வரை இறப்பு ஒன்று இருக்கிறது. ஒருவன் இறந்து விட்டால் அவனுக்கு வாரிசாக ஒருவன் வருவான், வாரிசாக வர வேண்டும். அதுதானே இறப்பு பிறப்பில முக்கிய அம்சமா இருக்குது. அல்லாஹ்வுக்கு ரெண்டுமே இல்லையே, இந்த ரெண்டும் இருந்தா அவன் அல்லாஹ்வா இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் பிறக்க இல்லைங்கிறது தான் நீதி.
அல்லாஹ் பிறந்தான்னு வந்தா அல்லாஹ் மரணிப்பான்னு ஒண்ணு வந்துடும், அல்லாஹ் மரணிக்கிறான்னு வந்தா அல்லாவுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வந்துடும். அல்லாவுக்கு வாரிசுன்னு வருகிற பொழுது அல்லாஹ் மனுஷனை மாதிரி ஆயிரும், ஒப்பு வந்துடும். அல்லாஹ் ஒப்பற்றவன். அந்த வசனம் முழுக்க அதையே சொல்லுகிற ஒரு அற்புதமான அத்தியாயத்தை இறக்கிட்டான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இல்ஹாமின் மூலமாக விளக்கம் கொடுக்கிறான். தங்களுடைய கல்பில் அல்லாஹ் உதயமாக்கின அது ஒரு தூதி செய்தி தான். அதை வைத்து விளக்கம் கொடுக்குறாங்க. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ சூரத்தில் இஹ்லாஸ் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் இது. இன்னொரு காரணம், சூரத் இஹ்லாஸ் இறக்கப்பட்டதனுடைய அடுத்த நோக்கம் என்னன்னா, யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, காலத்தில் யஹூது நஹ்னு நஅபுது உஸைருல்லாஹ் வகாலத்தின் நஸாரா நஹ்னு நஅபுது அல் மஸீஹ் இப்னுல்லாஹ். யூதர்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகனான உஸைரை நாங்கள் வணங்குகிறோம், கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய மகனான ஈசாவை வணங்குகிறோம், நெருப்பு வணங்கிகள் நாங்க சூரியனையும் சந்திரனையும் வணங்குகிறோம், முஷ்ரிக்குகள் நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம். முஹம்மதே, உங்களுக்கு யார் இருக்கிறா? நீங்க யாரை வணங்குறீங்க? உங்களுடைய வணக்கத்துக்குரியவன் யார் என்று இப்படி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நெருப்பு வணங்கிகளும் முஷ்ரிக்குகளும் போய் கேட்டாங்க. ரசூலுல்லாவை சுற்றி இந்த 4 சமூகம் இருந்துச்சு. அவங்க போய் கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் பதில் சொன்னான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுடைய அந்த இலக்கணத்தை சொல்லி முடிச்சிட்டான். இதான் அல்லாஹ், நாங்க வணங்குற ரப்பு இப்படிப்பட்டவன் தான். ஆக இப்படியாக இறக்கப்பட்டது. அப்ப சூரத்து இஹ்லாஸ் இறக்கப்பட்டதுக்கு 2 சபபு நுஸுல் காரணங்களை சொல்லியிருக்கிறோம். ஒன்று, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஷ்ரிக்குகளுடைய கேள்விக்கு அல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தை சொல்லுங்கள் என்பதற்கு பதிலாக இன்னொன்று, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நெருப்பு வணங்கிகளும் முஷ்ரிக்குகளும் நாங்க இன்னென்ன ஆட்களை வணங்குறோம், நீங்க வணங்குற உங்க ரப்பை சொல்லுங்களே என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சூரத் இஹ்லாஸை இறக்கினான். இந்த 2ம் ரிவாயத்துகள்ல சஹீஹாக இருக்கிறதுனால இந்த 2ஐயும் குறிப்பா சொல்லிக்கிறோம். அடுத்து சூரத் இஹ்லாஸுடைய சிறப்பு என்ன? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நிறைய சிறப்பு இருக்கிறது, அதுல நிறைய பலகீனமான செய்திகள் இருக்குது. 10 முறை சூரத் இஹ்லாஸை ஓதினால் குலோதாகத் அல்லாஹ் சமதுல மெலிதோளம் எழுதோளம் எக்குள்ளோ குப்பனாகத் சில இடங்களை ஓதப்படுது, கேட்டிருப்பீங்க நீங்க. ஓதிக்கிட்டே இருக்கிறான், குலோதாகத் அல்லாஹ் சமதுலம் எழுதோளம் எழுதோளம் எக்குள்ளோ குப்பனா. ஓதுறது தப்பு இல்லை, எத்தனை வேணாலும் ஓதிட்டு போலாம். நீ எண்ணிக்கையை குறிப்பிட்டா அது ரசூலுல்லாஹ் சொல்லணும். எண்ணிக்கையை குறிப்பிடாம ஓதுனா அது பிரச்சனை இல்லை, உங்களுடைய விருப்பம். ஏன்னா குர்ஆனை ஓதுனா நன்மை கிடைக்கணும். நம்ம என்ன சொல்றோம், எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொன்னது யார்? அதுக்கு பதிலே இல்லை. நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போயிட்டா 3 தடவை, அதை தாண்டி சொன்ன மாதிரி தெரியல. ஆனா 11 தடவை அல்லது 10 தடவை குழுவதாகது அல்லாஹ் சமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் குஃபுவன். முஸ்னத் அஹ்மதுல அப்படி ஒரு செய்தி வருது, அது 10 தடவை தான் வருது. ஆனா இவங்க ஒத்தப்படன்னு ஒரு தடவை, இவங்க வேற இஷ்டம். ஏற்கனவே அந்த ஹதீஸ் பலகீனமா இருக்குது. 10 தடவை குழுவதாகது சூராவை ஓதுனா உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது ஏற்கனவே பலகீனம், பலகீனத்திலும் பலகீனமா இருக்குது, ரொம்ப வலுவிழந்த ஹதீஸ். அப்படி சொல்லிடுறோம். இவன் என்ன பண்றான்னா, இந்த 10 ஒரு கால் நீ சஹீஹ் நம்பினாலும் 10வது சொல்ல ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி அதை விட்டுட்டு இவங்க கையில இருந்து ஒண்ணு போடுறாங்க. 10ன்னு வராது இல்ல, ஒத்தப்படுதுன்னு பெரும்பதி ஒத்தப்படுதுன்னு அழகா இருக்கும், அதனால 11 சொல்லிக்க. நான் சொல்றதுலாம் கற்பனை இல்லை, நம்ம ஊர்ல ஓதப்படுது, சில இடங்கள்ல சில தைக்காக்கள்ல ஓதப்படுகிறது, சில அவங்களுடைய மஅபதுகள்ல வணங்குற ஸ்தாபனங்கள்ல சொல்லப்படுகிறது. 11 தடவை 11 குல் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா அல் ஃபாத்திஹா அப்படின்ட்டு சூரத்துல் ஃபாத்திஹா முடிச்சுட்டு அப்புறம் குல்வல்லாஹது ஒரு தடவை, குல்லது ரப்பில் ஃபலக் ஒரு தடவை, குல்லது ரப்பின் நாஸ். இது தானப்பா நம்ம ஷிர்க்ல இருக்கிற காலத்துல இதெல்லாம் வளமையா இருந்துச்சு. அது ஒரு தடவை, இது ஒரு தடவை, இது ஒரு தடவை, மிஞ்சி மிஞ்சி போயிட்டா 3 தடவை ஓதுவோம், அவ்வளவுதானே. இப்ப இப்படி 11 தடவை வந்துச்சு. அப்படி பார்த்தாலும் பலகீனமான ஹதீஸ் 10 தானே இருக்குது. நீங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஏன் போட்டீங்க? பார்த்தா ஒத்தப்படையாம். ஒத்தப்படையினால ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஒத்தப்படையா செஞ்சிருக்கிறாங்க, அதனால ஒத்தப்படை. அப்ப இது சரி, நீ எடுத்த ஹதீஸையாவது அமல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அதை தாண்டி ஒண்ணு. சரி, அப்படி வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமா இருக்கு. இருந்தாலும் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணிக்கையே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததுனால நீங்க பொதுவா ஓதிக்கிட்டே இருங்க. உலோதாகது அல்லாஹ் சமது, அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது.
ஒருத்தர் 25 தடவை ஓதுறோம்னு நினைக்க, ஓதிட்டு போ. ஆனா குறிப்பா நம்பரை சொல்றதா இருந்தா, நான் சொல்றேன் இப்போ ஒரு நாளைக்கு 25 தடவை குழுவெல்லாம் ஓதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க திருப்பி கேட்கணும். 25 தடவை எப்படி சொல்றீங்க? ஏன்னா 30 தடவை ஓதுவோன்னு நினைக்கிறேன். ஓதிக்கப்பா, எத்தனை தடவை ஓதிக்க. நம்பரை யாரும் குறிப்பா சொல்ல முடியாது. அப்படி நம்பரை சொல்றதா இருந்தா 3 தடவை, அப்படி நம்பரை சொல்றா இருந்தா 1 தடவை. ஏன்னா 2க்கு தான் ரிவாயத்து இருக்குது. சரி, அந்த அடிப்படையில இப்படி பலகீனமான ஹதீஸ் நிறைய இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு சஹீஹான ஹதீஸை மட்டும் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, யஅஜுஸு அஹதுக்கும் யக்ரஅ சுலுஸல் குர்ஆனி ஃபீ லைலா, ஒரே இரவில குர்ஆனில் 3ல் 1 பகுதியை உங்கள யாருக்காவது ஓத முடியுமான்னு கேட்கிறான். குர்ஆனை 3 பகுதிகளாக பிரித்து அதுல ஒரு பகுதி நீங்க ஓதி முடிக்கணும், உங்கள யாருக்காவது முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்போ ஃபஷக்க தாலிக அலைஹிம், சஹாபாக்கள் அது கஷ்டமாகவே நினைத்தார். அது எப்படி சுலுசுல் குர்ஆனை எப்படி ஓதி முடிக்க முடியும்? சஹாபாக்கள் கஷ்டமாக கருதினார்கள். ஹதீஸ்ல அப்படி வருது. அது எப்படிப்பா தராவிகளை 2 ரக்காத்துல முழு குர்ஆனை எப்படி ஓதி முடிக்கிறீங்க? சஹாபாக்கள் சுலுசுல் குர்ஆனை கஷ்டங்கிறாங்க. குர்ஆனை 3 பகுதியாக பிரித்து 3ல் 1 பகுதி, 3 ஹிஸ்புல 1 ஹிஸ்ப ஓதுறதுக்கு ஃபஷக்கான்னு வருது. கஷ்டமாக இருந்தா யாரு? சஹாபாக்களுக்கு. நீங்க என்னன்னா ஒரே இரவில லைலத்தன் வாஹிதா ரக்காத்தைன், 2 ரக்காத்துல முழு குர்ஆன் முடிக்கப்படுகிறது. இப்ப கொஞ்ச காலம் அது ஓடிக்கிட்டு இருக்குது. அது எப்படி சாத்தியமாகும்? சக்காலைக்கு சஹாபாக்களுக்கு 3ல் 1 பகுதி ஓதுறதுக்கு கஷ்டங்கிறாங்களே. ஹதீஸ் தெளிவா எங்க வருது தெரியுமா? சஹீஹுல் புகாரியில வருகிறது. நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. வருஷம் வருஷம் நம்ம கத்தம் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறோம். சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 5015வது ஹதீஸாக. அதுல இவ்வளவு தெளிவாக வருது. சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, குர்ஆனில் 3ல் 1 பகுதியை உங்கள யாருக்காவது இந்த இரவில ஓத முடியுமான்னு கேட்கிறாங்க. மஷக்கா அலைஹிம், அவர்களுக்கு மஷக்கா, கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப மஷக்கத்தா இருந்தது. நம்ம ஊர்ல நிறைய அரபி வார்த்தைகள்லாம் புழங்கும். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மசக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மசக்கம், அது நம்ம ஊர்ல மட்டும்தான் சொல்லுவாங்க. எனக்கு மற்ற ஊர்ல மயக்கமா இருக்குதும்பாங்க, நம்ம ஊர்ல மசக்கமா. பழைய காலத்து பொம்பளைகள்கிட்ட கேட்டா தெரியும். இப்ப ஆம்பளையில பழைய காலத்துல உள்ளவங்க கூட பேச மாட்டாங்க. வெளியில கொஞ்சம் தமிழை நாகரிகப்படுத்தி இருப்பாங்க. அவங்க தமிழ் நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல அது அரபி, மஷக்கான்னு அர்த்தம். மசக்கமா இல்ல, மஷக்கா, ஷீன் காஃப். அது நாளடைவுல உச்சரிப்பு கொஞ்சம் கொச்சைப்படுத்தப்பட்டு மசக்கமா இருக்குது. அது நீங்க அவளை திருத்தி கொடுங்க, மசக்கன்னு சொல்லாத மஷக்கா அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அழகான அரபு வார்த்தை. அப்ப இந்த மஷக்கான கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது தான் மயக்கமா இருக்குது, மசக்கமா இருக்குது. அப்புறம் சஹாபாக்கள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, யாரும் சொல்லலாம், அது எப்படி ஓத முடியும் அப்படின்னு கேட்கறான். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அதை நீங்க ஓதுங்களேன். அதை ஓதிட்ட சுலுசுல் குர்ஆன், குர்ஆனில் 3ல் 1 பகுதியை ஓதுன நன்மை கிடைக்கும். அதனால யாராவது குழுவலாவது 3 தடவை ஓதிட்டா முழு குர்ஆனை ஓதி முடிச்ச மாதிரி அப்படி நினைச்சிடாதீங்க. அதுல உள்ள சிறப்பை சொல்றாங்க. குர்ஆனை நம்ம வளமையா ஓதிட்ட மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹாவில இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் நம்ம ஓதி முடிச்சாதான் முழு குர்ஆனை ஓதி முடிச்சதா வரும். குழுவலாக 3 தடவை ஓதிட்டா முழு குர்ஆன் முடிஞ்சு போடுது. ஏன்னா 3ல் 1 பகுதி 3ல் 1 பகுதி 3ல் 1 பகுதி முடிஞ்சது அப்படின்னு கணக்கு எடுத்துறாதீங்க. அப்போ இந்த இடத்துல சிறப்பை சொல்றாங்க, மகத்துவத்தை சொல்றாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழுவதாவது சூரா ஓதிட்டா உங்களுக்கு 3ல் 1 பகுதி குர்ஆனை ஓதுன நன்மை கிடைத்து விடும். அப்ப இது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பை பாருங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது குபா என்கிற பள்ளிவாசல் தான் முதல்ல கட்டப்பட்டது. உஸ்ஸிஸஅல தக்வாங்கற அல்லாஹ், இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றால் மஸ்ஜிது குபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஹிஜ்ரத் வந்தவுடன் ரசூலுல்லாஹ் முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த சமூகத்தை ஒரே கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வம் ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு. இது அப்படியே விட்டுட்டா இனவெறி ஆகி போயிடும். அவங்க மக்காவாசி வந்தா வரத்தான், இவன் மதீனாவாசி, இவரெல்லாம் அன்சாரி, அவர் முஹாஜிரு அப்படின்னு மக்காவாசி மதீனாவாசின்னு 2 பிரிவுகளாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க? முதல்ல இந்த சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு
ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது எதுதான்? பள்ளிவாசல் மட்டும்தான் இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கிற இடம். நம்ம என்னத்தை தான் வெளியில அப்படி இப்படி பேசிட்டாலும் மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டு நம்ம எல்லாம் ஒரே இனம் என்று ஆகிவிடுகிறோம். இப்போ ரொம்ப கவலையா இருக்குது. மஸ்ஜிதுல கூட அந்த மாதிரி இனவாதமும் எதை மாதிரியான பிரச்சனைகளும் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி பள்ளிவாசலும் ஆகி போச்சு. அது ரொம்ப கவலையா இருக்கு. இது எங்களுக்குள்ள பள்ளிவாசல், இது அவர்களுக்குள்ள பள்ளிவாசல். எப்படி இஸ்லாமியர்களுக்குள்ள பள்ளிவாசல் பைத்துல்லாங்கிற போய் இப்ப எப்படி ஆகி போச்சு? ஏதாவது இங்கிலீஷ்ல சில சில எழுத்துக்களை வச்சுக்கிட்டு இது ஏபிசி பள்ளிவாசல், இது இதுல இல்லாத இன்சில சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் அது வேற பிரச்சனையாயிடக்கூடாது. அப்போ அப்படின்னு ஆகி போச்சு இன்னைக்கு பள்ளிவாசலுடைய நிலை. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் எதுக்கு கட்டினாங்க? அஹோய்யா, சகோதரத்துவத்தை உருவாக்க பள்ளிவாசல். அனைவர்களையும் ஒரே கட்டமைப்புக்குள் இந்த சமூகத்தை கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு ஒரே இடம் இறை இல்லம் பள்ளிவாசல் தான். அதனாலதான் போன உடனே தனக்கு வீடு கட்டையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வீடு கட்ட முன்னாடி முதல்ல பள்ளிவாசலை கட்டினாங்க. அதுக்கு பிறகுதான் வீடு. அதுக்கு பிறகு மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. மஸ்ஜித் நபவியை கட்டின பிறகுதான் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே ரசூலுல்லாஹ் தங்களுக்கென்று வீடு அமைத்துக் கொண்டார். அந்த பாரம்பரியம் தான் பள்ளிவாசலுடைய இமாம்களுக்கு பள்ளிவாசல்லையே வீடு, பள்ளிவாசல்லையே வீடு. இன்ன வரைக்கும் பல ஊர்களில் பார்க்குறோம். நம்ம ஊர்ல உள்ளூர்லயே பெரும்பதி லோக்கல் இமாம்கள்னால அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா கட்டமைப்பதா அந்த பாரம்பரியம் இன்னும் வரைக்கும் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அதுக்கு அடுத்து தொட்டெடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. எத்தனை மனைவி இருந்தார்களோ அத்தனை மனைவிக்கும் ஒரே ஒரு மனைவி மட்டும் மாரியத்துல் கபித்தியா, முகௌகிஸ் என்கிற மன்னர், எகிப்து நாட்டு மன்னர் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுத்த பெண்மணி. அந்த கிபித்தியா, அந்த பொம்பளை வந்து மிஸ்ர் நாட்டை சார்ந்த பெண்மணி மாரியா. அப்ப அந்த மாரியாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பா அனுப்புனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? மாரியாவுக்கு தன்னுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே மனைவிமார்களுக்கு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுல இடம் கொடுக்கல. ஏன்னா மாரியாவை பொறுத்தவரையில நைல் நதிக்கு பக்கத்துல வாழ்ந்தவங்க. எகிப்து நாட்டினுடைய நீல் நதி இருக்கிறது, அது வந்து ரொம்ப அந்த பகுதி கொஞ்சம் குளிர்ச்சியான பகுதி. அதனால இந்த பொம்பளை கொஞ்சம் குளிர்ச்சியான பகுதியில இருந்ததுனால மதீனாவின் வெப்பத்தை இவளால் தாங்க முடியாது என்கிற காரணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மேட்டு பகுதியில மாரியாவுக்கு மட்டும் அங்க தனி இடம் கொடுத்தார். வரலாற்றுல எழுதுறாங்க, ஒரு மனைவியினுடைய நோக்கத்தை புரிந்து மனைவிக்கு எது தோதுவோ அந்த தோதுவை செய்து கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய தோதுவுக்காக வேண்டி பார்க்கவில்லை. தன்னுடைய தோது வேணா மதீனாவுடைய தட்ப வெப்பநிலை ரசூலுல்லாஹ்வுக்கு அது சரியாயிரும். ஏன்னா அவங்களுக்கு மக்கா மதீனாவுடைய தட்ப வெப்பநிலை எல்லாம் சமமாகத்தான் இருந்தது. அவருடைய மற்ற மனைவிமார்களும் அந்த தட்ப வெப்ப நிலைகளை அனுசரித்து வாழுகிற அந்த ஆற்றலும் பக்குவமும் அந்த திராணியும் தகுதியும் அவர்கள்ட்ட இருந்துச்சு. ஆனா மாரியத்துல் கபித்தியா என்கிற முகௌகிஸ் மன்னரால் அனுப்பப்பட்ட அந்த பெண்மணிக்கு மட்டும் அவங்க எகிப்து நாட்டினுடைய நைல் நதிக்கு பக்கத்துல வசித்த காரணத்தால், குளுமையாக இருந்த காரணத்தால் அவர்களை கொண்டு வெப்பம் அதிகம் இருக்கிற பகுதியில் தங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி மதீனாவுடைய மேட்டு பகுதி, ஈச்ச மரங்கள் அதிகம் அடர்த்தியாக இருக்கிற பகுதி, ஓரளவு வெப்பம் குறைவாக இருக்கிற பகுதியில அவங்களுக்குன்னு தனியாக வீடு எடுத்து தங்க வைத்தார். இது ஒரு தகவலுக்காக வேண்டி சொல்லிக்கொண்டு இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு முன்னால் முதல்ல பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசல் தான் மஸ்ஜிது குபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவி கட்டின பிறகு மஸ்ஜிது குபால தொழுகிறத வளமைப்படுத்தினாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷியன் அவ் ராக்கிபன், இப்படி ஹதீஸ்ல வருது, நடந்தோ அல்லது வாகனத்திலேயோ அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு போவாங்க. போய் அங்க போய் தொழுதுட்டு வருவாங்க. ஒதுவோடு யார் ஒரு மனிதர் நடந்தோ வாகனத்திலேயோ போய் அந்த பள்ளிவாசல்ல ஒரு மனுஷன் தொழுதால் அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னோடு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மஸ்ஜிது குபா. அந்த மஸ்ஜிது குபாவுல ஒரு இமாம் இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ரசூலுல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட இமாம். அவர் பேரு குல்சும் இப்னு ஹிதும் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இமாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தொலை வைக்கும் போது ஒரு சூறாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதல்ல கொல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலிது அதை ஓதிக்கிடுவாங்க. சூரத்து ஃபாத்திஹா முடிஞ்சு அதை ஓதிட்டு அதுக்கப்புறம் வேற சூறா ஓதுவாங்க, அல்லது வேற ஒரு சூறா ஓதிட்டு குழுவல்லாகாத சூறால முடிச்சிருவாங்க. ரெண்டு வகையான ரிவாயத். வேற சூறா ஓதிட்டு
வேற சூறா ஓதிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு சூறா தானே துணை சூறா ஓதணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சூறா ஓதிட்டு இன்னொரு சூறா ஓதுறது தப்பு இல்லை, வேற ஏதாவது சூறா ஓதணும். எப்ப பார்த்தாலும் குழுவல்லாஹது சூறா. முதல் ரக்காத்துல ஒரு சூறா ஓதுவாங்க, அதுக்கப்புறம் குழுவல்லாஹது சூறால முடிப்பாங்க. 2ஆம் ரக்காத்துல ஒரு துணை சூறா ஓதுவாங்க, குழுவல்லாஹது சூறால முடிப்பாங்க. அந்த மாமூம்களுக்கு ஒரு சின்ன எரிச்சல் வந்துருச்சு. ஒரு சட்டம் என்ன தெரியுமா? ஒருவர் இமாமாக இருக்கிறாருன்னா மாமூம்களுக்கு அந்த இமாமை பிடிக்கலைன்னா அவர் இமாமத்தை செய்யக்கூடாது, அவரே வெளியே வந்துடணுமா. என்ன பிடிக்குதா மக்களே? நான் இமாமா இருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்குதா? நீங்க பிடிக்கலன்னா நான் வெளியே வந்துட வேண்டியதான். இப்ப அப்படி இல்லை, நிர்வாகிகளுக்கு பிடிச்சாதான் இமாமா இருக்க முடியும். இமாமுக்கு நிர்வாகிகளை பிடிக்கணும், அதே மாதிரி இவர் கொஞ்சம் காக்கா பிடிக்கணும், அப்பதான் அங்க இமாமா இருக்க முடியும். காக்காவும் பிடிச்சிக்கிறணும், கொஞ்சம் சட்ட திட்டங்கள் அப்படி அப்படி நெளிவு செழிவா போய்க்கிறணும், அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் அங்க இமாமா அவர் தொடர முடியும். ஆனா இஸ்லாம் காட்டி தந்த முறையில் அது இல்லை. அதுல என்ன வரணும், மாமூம்கள் விருப்பப்படையில இந்த இமாம் நாங்க இவருக்கு பின்னாடி இன்னும் தொழ மாட்டோம்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அது யாரு நம்ம நீக்கலாம் தேவையில்லை, அவரே நான் வெளியே போயிடுறாங்கன்னு சொல்லிடணும். அப்போ இங்க பாருங்க, இதுல இருந்து தான் சட்டம் எடுக்கிறாங்க. இந்த குல்சூம்ங்கிறவங்க தொலை வைக்கிறாங்க, இப்படியே பண்ணிக்கிட்டு தான் மக்கள் வந்து கேட்கிறாங்க, என்ன நீங்க ஒரு துணை சூறா ஓதிட்டு குழுவல்லாஹ் அதுல முடிக்கிறீங்க, அடுத்த ரக்காத்துல ஒரு துணை சூறா ஓதிட்டு குழுவல்லாஹ் அதுல இது பண்றீங்க, இது எங்களுக்கு சரியா தெரியல. ஏதோ ஒரு சூறா ஓதிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி செய்றீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க திரும்ப அவங்களுடைய நடவடிக்கையிலே போயிட்டு இருக்குது. திரும்ப வந்து அந்த மக்கள் முறையிடுறாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, சரிங்க, உங்களுக்கு நான் இப்படித்தான் ஓதுவேன், இதுதான் என்னுடைய இது, உங்களுக்கு பிடிக்கலையா என்ன விட்டுருங்க, வேற இமாம வச்சுக்கிறேங்க. இதுதான் ஒரு இமாமுக்கு அழகு. பிரச்சனை வந்துச்சா அதுல போட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. பிடிக்கலையா வேற ஆளை பாருங்க, தபாரக்கல்லா பாரக்கல்லா ஃபீக், அதுக்கு எத்தனையோ வாசல்கள் திறந்து இருக்கிறது. அதுக்கு என் சட்டத்தையெல்லாம் வளைச்சி ஓடிச்சு நொடிச்சு எனக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சுட்டு, அதான் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அப்படி ஒருத்தர் இமாமா இருக்குன்ற அவசியம் இல்லை, இதான் சரியான இமாம். அப்ப அவர் அழகா சொல்லிட்டார், இந்த பாருங்க நான் இப்படிதான் செய்வேன், உங்களுக்கு பிடிக்கலையா வேற இமாம பார்த்துக்கிறேங்க, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னோடனே அந்த மக்கள்லாம் கூட்டிட்டு முடிவெடுத்தாங்களாம். இல்லையே, இந்த மனுஷன் கொஞ்சம் நல்ல மனுஷனா தெரியுது, கொஞ்சம் தக்குவா உள்ள மனுஷனா தெரியுது, அல்லாவுக்கு மட்டும் பயப்படுற மனுஷனா தெரியுது, நம்ம இவ்வளவு பேரும் சேர்ந்து சொல்லியும் கூட அவர் பயப்பட இல்லையே, அப்படின்னா வேற ஆளை பாருங்கன்னு தானே சொல்றாரு. அப்ப இவர் தான் நமக்கு தேவை, இப்படிப்பட்ட இமாம் தான் நமக்கு தேவை. எப்படி முடிவு எடுக்கிறாங்க பாருங்க, நல்லதா போச்சு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல இல்லை பாருங்க. நம்முடைய விருப்பத்துக்கு அவர் இணங்க இல்லையேன்னு அவரை தூக்கி போட இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இவ்வளவு பேரும் சேர்ந்து அவர் இவ்வளவு உறுதியா இருக்கிறாரு, அந்த இஸ்திகாமத்து தான் நமக்கு இமாமுக்கு தேவை, உடனே நீங்களே இமாமா ஆயிருங்க அப்படின்ட்டாங்க. அது ஒரு இது கொஞ்ச நாள் இப்படி ஓடுது. சரி, இதை விடக்கூடாது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிடுவோம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க. இமாம விடவும் மனசு இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர் இப்படியே ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க, எங்களை நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. அப்ப விருப்பம் இல்லைன்னா அவரை அனுப்பிட வேண்டியதானே? இல்ல அவரே சொல்லிட்டாரு நான் நின்றுக்கிறேன்னு தான் சொல்றாரு, ஆனா எங்களுக்கு அவரை அனுப்பவும் விருப்பம் இல்லை, அவர் செய்யறதுல விருப்பம் இல்லை, ஆளை அனுப்புறதுல விருப்பம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏன் அப்படி செய்றீங்கன்னு. நான் சொல்றது எல்லா ஹதீசுகளுடைய துணுக்குகளையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக சொல்றேன். முஸ்னத் அஹமதுல சில துணுக்குகள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது, புகாரியில கூட இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு, வேற வேற செய்திகளோட அனைத்தையும் ஒரு ஜமா பண்ணி நான் சொல்றேன். அப்போ இப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏன் நீங்க இப்படி ஓதுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதான் புதிய சட்டமே உருவாகுது. ரசூலுல்லாஹ்வுக்கு அது வரைக்கும் சட்டம் தெரியல. அப்படி தெரியாம இருக்கும்போது அல்லாஹ் இல்ஹாமின் மூலமாக கல்புல ஓதுக. ரசூலுல்லாஹ் சுயமா பேசுவாங்கன்னு யாராவது சொன்னாண்டா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சுயமா பேச மாட்டாங்க. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை மஸ்அலா அல்லது சட்டன்னு பேசிட்டாங்கன்னா அது சரியான ஹதீஸ் என்று வந்துவிட்டால், ஏன் அறிவுக்கு பொருந்த இல்லை, ஏன் மண்டைக்கு பொருந்த இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், சொல்றவும் பொய் சொல்றான். ரசூலுல்லாஹ் ஒரு காலமும் சுயமா பேச மாட்டாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய பொதுவான அனைத்து விஷயங்களை வைத்து பார்க்கிற போது அதான் கருத்து. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல முடியல. அல்லாஹ் இல்ஹாம், ஏன்னா தூது செய்தியினுடைய ஒரு வகை என்னது இல்ஹாம், மனசுல உதயமாக்குறது. அல்லாஹ் இல்ஹாமின் மூலமா ஒரு சட்டத்தை போட்டுட்டான். உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, ஏன் நீங்க அப்படி செய்றீங்கன்னு கேட்ட உடனே, நான் அந்த சூறாவை ரொம்ப விரும்புகிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னா. ஒரு சூறாவை நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியானால் அல்லாஹ் உங்களை நேசிக்கட்டும்,
அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அப்படின்ட்டான். யாரு ஒரு மனிதன், இதுல இருந்து சட்டம் என்ன, யாரு ஒரு மனிதன் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். பொது விதியாகி போச்சு. ஒரு கால ஒரு இமாம், இப்போ புதிய சட்டமும் உருவாயிட்டு, ஒரு கால ஒரு இமாம் ஒரு துணை சூறாவை ஓதிட்டு அடுத்து குழுவல்லாத சூறால முடிக்கிறார் என்று வைத்தால் அதை குறை சொல்ல முடியாது. ரசூலுல்லாவுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டது. நம்ம யாரும் இப்ப செய்யறது இல்லை. சில நேரங்கள்ல சவுதியில் உள்ள சில இமாம்கள், லோக்கல்ல நம்ம பார்த்துருக்கோம், சில இமாம்கள் இந்த சுன்னத்தை பின்பற்றி அப்படி செய்வாங்க. சில நேரங்கள்ல ஒரே சூறாவை 2 ரக்காத்திலையும் ஓதுவாங்க. அதுவும் சில சுன்னத்து இருக்கிறது. அது ஏதாவது நேரத்துல அந்த சுன்னத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு ஓதுவாங்க. ஆனா நம்ம பகுதியில் அப்படிலாம் ஓதுனா நம்ம மக்கள் இல்ல பல மாதிரி மக்கள் வருவாங்க, அறிந்தவங்க அறியவங்களாம் வரும். அதுக்கு ஒரு சின்ன பித்தனை ஆயிரும். அதுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு நம்ம செய்யலாம். அப்ப இதை எல்லாரும் இங்க செய்யறதுக்காக சொல்லல. ஒரு மனிதர் அப்படி செஞ்சான்னா சட்டம் என்னன்னா அது கூடும். புதுசா ஒரு சட்டமும் நமக்கு கிடைச்சி போச்சு. அடுத்து என்ன, குழுவதாவது சூறாவை நேசித்தால் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். ஏனென்றால் அல்லாஹுடைய மகத்துவத்தையும் அல்லாஹுடைய பாரம்பரியத்தையும் சொல்லுகிற ஒரு சூறாவாக, அத்தியாயமாக அது இருக்கிறது. அப்ப இது ஒரு சிறப்பு குழுவதாகது. அடுத்து குழுவதாகது சூரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குழுவதாகது குழுவது ரப்பில் ஃபலக் குழுவது ரப்பினாஸ் ஒவ்வொரு தடவை ஓதிருங்க. கண் திருஷ்டி என்பது கிடையாது, உங்களை எந்த வகையிலும் தாக்காது. கண் திருஷ்டிங்கிறது கண்டிப்பா இருக்குது. சஹீஹான புகாரியில வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகிறது. யாராவது மறுத்தானா அவன் பொய் சொல்றான், கத்தாப். எவன் கண் திருஷ்டி இல்லைன்னு சொல்றானோ அவன் கத்தாப். காரணம் சஹீஹான ஹதீஸ், முத்தசிலான ரிவாயத். எந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லுகிறோமோ, நமக்கு பிடிச்ச ஹதீஸை சஹீஹ்கிறோமா இல்லையா, அதே தரத்தில் தான் கண் திருஷ்டிக்கு வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹா இருக்கு. அதை எடுத்துக்கிறேன், இதை எடுக்க மாட்டேங்கிறான், என்னுடைய சொந்த புத்தி தானே காரணம். அதனால பொய்யன். எவனாவது கண் திருஷ்டி இல்லைன்னா அவன் பொய்யன். ஏன்னா ஹதீஸ் ரொம்ப தெளிவா வருது, பக்காவான ஹதீஸ், சனது அப்படி பக்காவா இருக்குது. கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய புத்திக்கு புலப்படையில, அதனால இதை எடுத்துக்கிற முடியாதுன்னு சொல்றவன் பொய்யன். அவ்வளவுதான். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு எந்த கண் திருஷ்டியும் தாக்குதல் ஏற்படுத்த, கண் திருஷ்டி பாதிப்பு ஏற்படாது. கண் திருஷ்டிங்கிறது ஹசதுங்கிறது ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஹசதுன்னா பொறாமை. பொறாமை இருக்கிறது என்று ஒத்துக்கிட்டா பொறாமையினுடைய வகை தானே. ஒருவன் பொறாமை உள்ள ஹாசித், பொறாமை உள்ளவன் அவன் தான் பார்வையால் உங்களை கொள்கிறான். அதான் கண் திருஷ்டி. நீ பொறாமையை ஏத்துக்கிற, ஏன்னா குரான்ல ஹாசிதுன்னு வருது இல்ல, பொறாமையை ஒத்துக்கிறீங்க, அதுல ஒரு பகுதி தானப்பா கண் திருஷ்டி. ஏன்பா புரிய மாட்டேங்குது? அப்போ இது ஒரு ஏதோ ஒண்ணு முட்டாள்தனத்துல சொல்றது. சரி, அவர்களை பற்றி நம்ம விமர்சிச்சு நம்முடைய அமல்களை இது பண்ண இருந்தாலும் புரியறதுக்காக சொல்றேன். அப்போ கண் திருஷ்டியை நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாம இருக்கணும்டா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குழுவதாகது குழுவது ரப்பில் ஃபலக் குழுவது ரப்பினாஸ் கண்டிப்பா ஓதிருங்க. எந்த கண் திருஷ்டி நம்மளை தாக்காது, எந்த சிஹரும் நம்மை தாக்காது, எந்த ஷைத்தானும் நம்மை தாக்காது, எந்த ஜின்னும் நம்மை தாக்காது. ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரதம். என்ன ஷைத்தானா தாக்க மாட்டா? ஆமா, ஷைத்தான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே, உன்னை ரத்த நாணங்கள்ல ஓடுறான், அல்லாஹ் கிட்ட சபதம் எடுத்துட்டு வந்திருக்கிறானே. அப்ப ஜின்னு தாக்கமா? எங்க ஜின்னு ஷைத்தானும் ஒண்ணு தானே, ஒரே இடம் தானே. ஷைத்தான் தாக்கமா, ஜின்னு தாக்காதான். அப்ப என்ன அர்த்தம்? முட்டாள். அவனுக்கு ஜின்னையும் தெரியல ஷைத்தானையும் தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம சொல்றோம் ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா, ஷைத்தான் ஜின்னு. அவன் அந்த வகையை சார்ந்தவன். குர்ஆனை தெளிவுபடுத்திருச்சு. அப்ப ஜின்னு தாக்குதல், ஷைத்தானுடைய தாக்குதல், அதே மாதிரி சிஹருடைய தாக்குதல், கண் திருஷ்டி, இவைகள் எதுவும் வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்க கொள்வதாவது கொள்ளுதரப்பில் போல கொள்ளுதரப்பினா சோதிட்டா போதும். வேற எங்கேயும் போக தேவையில்லை, வேற எந்த மருந்தும் இல்லை. குர்ஆனே மருந்தாக இருக்கிறது. அப்ப இதை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தராங்க. அதுல சுபஹ்ல மக்ரிபுடைய தொழுகை, இந்த 2 தொழுகைக்கு பிறகு 3 தடவை ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா குழுவதாகுது 1 அல்லது 3 இப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. 10, 11 சொல்ல இல்லை. இந்த நம்பரும் அதுல இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப இப்படி நீங்கள் ஓதுங்க. அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் குழுவதாகுது சூறா ஓதுற, குழுவது ரப்பில் ஃபலக் குழுவது ரப்பின்னாஸ் என்கிற சூறா ஓதுற பழக்கத்தை வச்சுக்கிறங்க. ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவை, மக்ரிப் பிறகு 3 சூறாவையும் 3 தடவை ஓதி கொள்ளுதல். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, படுக்கைக்கு போகிற பொழுது, ஒரு மனிதன் படுக்கைக்கு போகிற பொழுது அவரு குழுவதாகது குழுவது ரப்பில் ஃபலக் குழுவது ரப்பின்னாஸ். சில பேரு இத ஒவ்வொரு சூறாவையும் 3 தடவை ஓதணுங்கிறாங்க. ஆனா அப்படி ரிவாயத்து இல்லை, ஒரு தடவை தான் ஓதுறது. ஆனா 3 தடவை தேய்த்தல்னு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை 2ஐயும் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள், ஊதி அப்படி மேல
கையெட்டும் தூரம் வரைக்கும் தேய்த்துக் கொள்வார். எத்தனை தடவை? 3 தடவை. ஆனா ஓதுனது ஒரு தடவை தான். குல்ஹுவல்லாஹு ஒரு தடவை, குல் ரப்பில் ஃபலக் ஒரு தடவை, குல் ரப்பின் நாஸ் ஒரு தடவை. ஆனா 3 தடவை அவர்கள் ஓதி அப்படியே ஊதி ஊதி தேய்ச்சிக்கிட்டாங்க. ஓதுனது ஒரு தடவை தான். அந்த 3 தடவைன்னு வந்ததுனால சில பேர் புரியாம அந்த ஹதீஸுடைய நுணுக்கத்தை விளங்காம 3 தடவை படுக்கைக்கு போகும்போது குல்ஹுவல்லாஹு, குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. அப்போ படுக்கைக்கு போகும்போது ஓதிட்டு படுத்தா என்ன நடக்குன்னா, விஷ ஜந்துக்கள் ஹாமாவுடைய தீண்டுதல் இருக்காது. ஹாமாட விஷ ஜந்துக்கள், விஷக்கடி, வண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த தாக்குதல், இதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தர்றாங்க. அப்போ குல்ஹுவல்லாஹுடைய சிறப்புகள் இது. அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ அடுத்த தஃப்சீரை பார்ப்போம். கொல் நபி, நீங்க சொல்லுங்க, அல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன். குல் அவுது குல்வல்லாஹு அஹது அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன். சமது என்றால் அவனுக்கு உணவு தேவையில்லை, அவனுக்கு படையல் தேவையில்லை, அவனுக்கு காணிக்கை தேவையில்லை. அதோட அர்த்தம் அல்ல அவன் யாராலும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அந்த சமதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்து இன்னும் தெளிவுபடுத்துற அல்லாஹ், அல்லாஹு சமது லம் எளிது வளம் யுலத், அவன் யாராலும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு அல்லாஹ்வுக்கு தந்தையும் இல்லை, அதே போன்று அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இல்லை. அல்லாஹ்ட பிள்ளைன்னு யாரையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அல்லாஹ்ட தந்தைன்னு யாரையும் சொல்ல நவுது பில்லாஹ். அப்போ அவனுக்கு அப்படிப்பட்ட எந்த துணையும் இல்லை. ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அவனுக்கு நிகராக யாரையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது, நிகரற்றவன் அவன் என்று அந்த சூரா இப்படி முடியுது. இதுல கிராத்துல 7 வகையான கிராத், சஹீஹான ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டது. இதையும் சில பேர் மறுக்கிறோம், முட்டாள், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் விமர்சிக்க மாட்டேன். சஹீஹான ஹதீஸ் முத்தசில் ரிவாயத், ஒவ்வொருத்திலும் அது எப்படி குரானை இப்படி ஓதுவான், அப்படி. உங்களுக்கு அரபி தெரியல, நாங்க என்ன செய்யறது? அவன் அரபு, அவனுக்கு தெரியுது, அர்த்தம்லாம் மாறாது. மஅனா வாஹித். சரி, குல்ஹுவல்லாஹுல என்ன கிராத் இருக்குது பாருங்க. குஃபுவன், குஃபுவன், அந்த கா ஃபா, ஃபாவுக்கு தம் இருக்குது, இப்படி ஓதுதல் குஃபுவன். அல்லது குஃப்வன், அந்த ஃபாவுக்கு சுக்குன்னு வச்சு ஓதி இருக்கிறாங்க. அல்லது கஃபஅன், இப்ப ஒருத்தர் ஓத வலம் யகுல் லஹு கஃபஅன் அஹத் அப்படிங்கிறார். பிழையா? பிழை இல்லை. சரி, இப்படிலாம் ஓதணும், அர்த்தம் மாறி போயிடும். அர்த்தம் மாறாதுப்பா, ஒரே அர்த்தம் தான். இவங்களுக்கு என்னன்னா இந்த அரபி வார்த்தை புரியாதனால அப்படி சொல்ற. இதெல்லாம் குறைஷிகளுடைய பாஷையில இறக்கப்பட்டது, அல்லாஹ் சொல்ற உங்க மொழியில் இறக்கப்பட்டதுங்கிறான். அதனாலதான் 7 வகையா கிராத் ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தது, யாரும் மறுக்க முடியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஓதுனாங்கன்னு சொன்னதுக்கு நான் ஒரு இடையில ஒருத்த சொல்றான், விளக்கம் கொடுக்குறான். இப்னு அப்பாஸ் தப்பா ஓதிக்கிறான்னு அர்த்தம். அவர் பாருங்க, நான் கேட்டது சொல்றேன். இப்னு அப்பாஸ் தப்பா ஓதிக்கிறான்னு அர்த்தமா? அது தப்பா ஓதுனது, அது ஒரு கிராத்து, அது ஒரு திலாவத்து, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. வாழையுடைய சனது இருக்குது அதுக்கு. அந்த சனதுலாம் ஏத்துக்கிற மாட்டாங்களாம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற குர்ஆன் தான் இப்ப உள்ளது. அது 7 வகையா ஓதப்பட்டிருக்கு, அதுக்கு ரிவாயத்து இருக்குது, அதுக்கு சனது இருக்குது. இப்னு அப்பாஸ் இப்படி ஓதி இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இப்படி ஓதி இருக்கிறாங்க, உபை இப்னு கஅப் இப்படி ஓதி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்கன்னா அவர் தப்பா ஓதி இருக்கிறான்னு அர்த்தம். குர்ஆன் இவங்களுக்கு தெரியுமா, அவருக்கு தப்பா? உங்களுக்கு சரியா அரபி தெரியலன்னு அர்த்தம். குஃபுவன்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் தான், குஃப்வன்கிறதுக்கு ஒரே அர்த்தம் தான். கஃபான் என்பதற்கு மஅனா வாஹித், ஒரே அர்த்தம். ஒரே அர்த்தம் எப்படி ஓதுனா என்ன இருக்குது? அந்த ஓதப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டதால் மட்டும் பாருங்க. ஏன் இஷ்டத்துக்கு ஓதுனா தப்பு? அங்கீகரிக்கப்பட்டிருக்க, அவங்கள காரிகள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரிகள். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சொல்ற காரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த காரிகள்லாம் நம்ப தகுதியற்றவர்கள். உண்மைதான். ஒரு காரியை பற்றி விமர்சனம் வருது, அந்த காரியை பற்றி என்ன சொல்றீங்க, அவரு முன்பின் முரணா சொல்றவரு அப்படிங்கிறாங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்ப என்னன்னா இவங்களுக்கு புரியல, தஃப்ரீக்கு புரியல. அது எதுக்கு சொல்றாங்கன்னா, ஹதீஸ் துறையில் இவருடைய ரிவாயத்தை எடுக்கக்கூடாது. ஆனா இவர் எந்த துறையை சார்ந்தவர்? கிராத்து துறையை சார்ந்தவர். இவங்க எப்படி முடிச்சு போடுறாங்க, ஹதீஸ் துறையில் எடுக்கக்கூடாதுன்னா இப்ப குர்ஆனை மட்டும் இவர் கரெக்டா ஓதிடுவாரா? இவங்களுடைய அபிப்பிராயம் கேள்வி வைப்பாரு. எங்க அவரு குர்ஆனை எல்லாரும் அங்கீகரிச்சுட்டாங்க, அவர் ஓதுன குர்ஆனை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவர் அறிவிக்கிற ஹதீஸை ஏத்துக்கிற முடியாது. உதாரணமா எடுத்துக்கிட்டா ஹசனுல் பசரி, இவங்க யாருடைய மாணவர்?
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாணவர். பசராவுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தப்சீர் வகுப்பு நடத்தும் போது ஹசனுல் பஸ்ரி பக்கத்துல இருந்து அமர்ந்து அந்த தப்சீரை கேட்டுக்கொண்டார்கள். அதனாலதான் சஹாபாக்கள்ல ரைஸ் முஃபஸ்ஸிர் யார்? தப்சீர்கள்ல தலை சிறந்த அறிஞர் யார் சஹாபாக்கள்னா கண்ணை மூடிட்டு அவ்வளவு பேர் இப்னு அப்பாஸ்ன்றவாங்க. சரி, தாபிஈன்ல யாரு? சஹாபாக்கள்கிட்ட பாடம் படித்தவர்கள் யார் என்றால் யாரு? ஹசனுல் பஸ்ரி. இப்னு அப்பாஸ் கிட்ட நேரடியா படிச்சவங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதனால ஹசனுல் பஸ்ரி தப்சீர்ல உயர்ந்தவங்க. ஆனா ஹதீஸ் துறையில் ஹசனுல் பஸ்ரி ஒரு விஷயத்தை அறிவித்தால், ஹதீஸ் அறிவித்தால் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஹசனுல் பஸ்ரி கிட்ட எப்படி அழகா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு விளங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? அல்லது விளங்கிட்டு தப்பா பேசுறீங்களா தெரியல. இது விமர்சனத்துக்கு பேச இல்ல, புரியுறதுக்கு. உங்களுக்கு அப்படி செய்தி காதுல அப்படி விழுந்துச்சுன்னா நீங்க என்ன குஃபனுக்கு 3 வகையா சொன்னாரு, நீங்க இன்னொரு ஏதாவது ஒரு கிளிப்பை கேட்டுட்டு என்னடா அவருக்கு கூடாதுங்கிற 3 வகையா இருக்குன்றாரு, யாரு சொல்ல குழம்பு தேவையில்லை. இதான் விஷயம். ஹசனுல் பஸ்ரி ஹதீஸ் ரிவாயத்து பண்ணாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? நில், கொஞ்சம் கவனி, அதற்கு பிறகு எடுத்துக்கொள். காரணம், ஹசனுல் பஸ்ரி ஹதீஸ் துறையில் பெருசா ஆர்வம் எடுக்கவில்லை. ஆனா தப்சீரை சொன்னால் நீங்க பாருங்க, தப்சீர் ஹசனுல் பஸ்ரியுடைய தப்சீர் உயர்ந்த தப்சீரா இருக்கும். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாத்தீங்கன்னா ஹசனுல் பஸ்ரியுடைய ரிவாயத்தை நிறைய பதிவு செஞ்சிருக்கிறான். தப்சீருடைய சொல்ல எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா அவங்க அதுல மட்டும் கவனம் எடுத்திருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமா இதுல கவனம் எடுத்தாங்க, ஹதீஸை சேர்க்கிறதுல கவனம் எடுத்தாங்க. ஆனா ஃபிக்ஹுகளை யார் கவனம் எடுத்தா? இப்னு அப்பாஸ் என்ன எடுத்தாங்க? தப்சீரை சேர்ப்பதில் கவனம் எடுத்தார். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற மாதிரி அபூ ஹுரைரா அறிவிக்க அந்த அளவுக்கு ஹதீஸ் நிறைய அறிவிச்சிருக்கிறாங்களே. இப்னு அப்பாஸ் குறைவா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அபூ ஹுரைராவை இப்னு அப்பாஸையும்? இப்னு அப்பாஸ் தப்சீரில் கவனம் எடுத்தார்கள், அபூ ஹுரைரா ஹதீஸில் கவனம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்ல. இதே புரிதல் தான் காரிகளை பொறுத்தவரையில நம்ப தகுந்தவர் இல்லை. ஹதீஸ் துறையில் அவங்களை எடுத்துக்கிற முடியாது. ஆனால் கிராத்து துறையில் அதுல கவனம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்மளே பாக்குறோம் தானே, சில பேர் காரியா இருப்பாங்க, நல்ல காரியா இருப்பாங்க, குரான் ரொம்ப, ஆனா அவங்க ஷேக்கா இருக்க மாட்டாங்க. பாக்குறோமா இல்லையா? ஷேக்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க தான் முஃப்தி. அவங்க ஃபிக்ஹ் துறையில, ஹதீஸ் துறையில, ஆய்வு துறையில பெருசா இருப்பாங்க. ஆனா கிராத்து துறையில அவங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. ஷேக் இப்னு பாஸ் அவங்கள ஓத வைங்களேன், சூரத்து முழுக்கு தட்டி பாருங்க, ஷேக் இப்னு பாஸ் அப்படின்னு தட்டி பார்த்தீங்கன்னா சூரத்து முழுக்கு ஓதுவாங்க. அதை ஒரு காரி விமர்சனம் பண்றாரு, நிறைய தப்பு தப்பா ஓதுறாரு இப்னு பாஸ், தப்பு தப்பா அவங்க தஜ்வீது இல்லாம ஓதுறாங்க. அந்த காலத்துல அப்படிதான் ஓதுறாங்க. அவங்க எதுல கவனம் எடுத்தாங்க? ஹதீஸ்ல எடுத்தாங்க, ஃபிக்ஹுல எடுத்தாங்க, அகீதால எடுத்தாங்க, கிராத்துல எடுக்கல. இவ்வளவுதான் முடியும் ஒரு மனுஷன், அவ்வளவுதான். அப்போ அதுக்காக வேண்டி பாருங்க, குரானை தப்பு தப்பா ஓதுறாரு, இவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம்? இப்னு பாஸ் தான் அங்க உள்ள பெரிய அகீதாவை சரியாக சொன்ன அறிஞர்கள்ல தலை சிறந்த அறிஞர், ஃபிக்ஹுடைய அறிஞர் அவங்க. அதுக்கப்புறம் சாலிஹ் இப்னு உஸைமீன் அவங்க ஒரு திலாவத்தை ஓதுறாங்க. நான் அந்த விமர்சனங்கள் எல்லாம் பார்ப்பேன். அப்போ சாலிஹ் இப்னு உஸைமீனுடைய அந்த திலாவத்தை எகிப்து நாட்டுல ஒரு காரி விமர்சனம் பண்றார், தப்பா ஓதுறார், தஜ்வீது இல்லாம ஓதுறார். ஒன்னும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். சுதைசியுடைய கிராத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றோம். அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறாருல ஒருத்தர் விமர்சனம். அது ஆலமீன் நம்மள நிறைய பேர் அப்படி தக்லீது பண்றாங்க. அவர் சொல்றாரு ஆலமீன் நீட்டுறதுக்கு என்னப்பா அர்த்தம்? நீங்க ஆலமீன் ஓதி அவர் ஆலமீன் ஓதுறத பார்த்துட்டு எல்லாரும் அப்படி ஓதுறீங்களே, அது தப்பு. ஒரு காரி விமர்சனம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எவ்வளவு பெரிய ஆளு சுதைசி, ஹரத்துல உள்ள பெரிய ஹத்தீப், அவர் பெரிய டாக்டரா முடிச்சிருக்கிறார், பெரிய உஸ்தாத், ஹதீஸ் துறை, எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர். ஆனாலும் தஜ்வீது திராவத்துங்கிற துறையில எகிப்து நாட்டு இந்த அறிஞரை அவரால் அடிக்க முடியல. அப்ப அவர் அதைத்தான் விமர்சனம், அவருடைய இல்மை விமர்சிக்க மாட்டார். இந்த புரிதல் இருந்துட்டாலே நம்ம என்ன பண்ண, இந்த கிராத்தை அந்த திலாவத்து ஓதுனாங்க 4 வகையா 7 வகையா ஓதி இருக்கிறாங்களே, இவர்கள் நம்ப தகுதி இல்லைன்னா ஹதீஸ்ல நம்ப தகுதி இல்லை. ஆனா கிராத்து துறையில் அவர்கள் அதற்குன்னு முயற்சி செஞ்சு அந்த ரிவாயத்தை அவங்க எடுத்து அதை ஓதி அதை பல பேருக்கு இஜாசத்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க அந்த வரலாறை படிச்சீங்கன்னா இப்னு அப்பாஸ் தப்பா ஓதிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரி குர்ஆன் 7 வகையா ஓதுற அடிப்படையில குஃபுவன் அஹது அல்லது குஹுவன் அஹது சுக்குன் வச்சு தம்மு வச்சு அல்லது கஃபன் அஹத் இப்படி யாரும் ஓதிராதீங்க. அந்த முறைகள் தெரிந்தவங்க ஓதுனா அது தப்பு இல்லை. சரி, இதான் விஷயம். எனவே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு
சூரத்தில் இஹ்லாஸுக்கு தப்சீர் கொடுத்துருக்கிறோம். எனவே சூரத்தில் இஹ்லாஸ் ஏகத்துவத்தின் ஒரு அற்புதமான முஷ்ரிக்குகளுக்கு மிகப்பெரிய சாட்டையடி கொடுக்கக்கூடிய அளவில் உண்டான ஒரு ஆதாரபூர்வமான இறைவனுடைய தகுதியை பற்றி சொல்லுகிற ஒரு அற்புதமான வசனம். இந்த சூரத் இஹ்லாஸ் அடிக்கடி நம்ம ஓதி நம்முடைய இம்மையிலும் மறுமையிலும் அதனுடைய பயன்களை பெறக்கூடிய நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானா. குர்ஆனுடைய விளக்கத்தையும் தெளிவையும் பெறக்கூடிய கூட்டத்தை நம்மை சேர்த்து அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய சமூகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக என்று அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொள்கிறேன். எனவே அருமையானவர்களே, இன்றைய தினம் நம்ம பிறையை தேடின வரையில் கிடைக்கல. அதனால மாசத்தை 30 ஆக்கிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகை தான் சொல்லியிருக்கிறாங்க பிறை விஷயத்துல. ஒவ்வொரு தடவையும் நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்னன்னா, மக்கள்கிட்ட ஒவ்வொரு காலங்கள்லேயும் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது புரிதல் கோளாறுனால. ஒன்று, பிறையை கண்ணால் பார்த்து நம்ம வைக்கிறது. 3 வகை தான். ஒன்று, நம்ம பிறையை பார்க்கணும். பிறையை பார்த்து நோன்பை வைத்து பிறையை பார்த்து நோன்பை முடித்தல், இது ஒரு முறை. இரண்டாவது முறை, பிறை பார்த்த தகவல் யாராவது பார்த்துருப்பாங்க, அங்கேயும் பார்த்தல் தான். எங்கேயாவது ரூயத்து நடந்திருக்கும், யாராவது பார்த்த தகவல் வந்திருக்கும், அந்த தகவலை ஏற்றுக்கொள்ளுதல், இது 2வது முறை. 3வது முறை, பிறை விஷயத்தில் அப்படி தகவலும் வரையில நம்மளும் பார்க்கலன்னா மாசத்தை 30 பூர்த்தி செய்து. இதுக்கு ஆதாரம் நசாயில வரக்கூடிய ஹதீஸ் தான். சூமுல் ருயதிஹி வ அஃப்திரு ருயதிஹி வ இன்கும்ம அலைக்கும் ஃபஅத்திம்மு ஸலாஸீன் வ இன் ஷஹித ஷாஹிதானி சூமு அஃப்திரு என்கிற இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த தகவல்ங்கிற விஷயத்துல தான் நம்ம கிட்ட உள்ள குளறுபடி. நம்ம ஒரு காலத்துல மதுரையில பிறை பார்த்தா நம்ம ஊர்ல ஏத்துக்கிற மாட்டோம். ஒரு காலத்துல நம்மெல்லாம் வாழ்ந்த காலத்துல தான் சொல்றோம். ஒரு காலம்னா நம்ம பிறக்க முன்னாடி இல்லை, நம்மெல்லாம் மதி தெரிந்த காலத்தில் மதுரையில பார்த்த பிறையை ஏத்துக்கிற இல்லை. இலங்கை கடல் கடந்து வேற நாடு, அதை ஏத்துக்கிட்டோம். ஏத்து சகரு செஞ்சு ஃபஜ்ரு தொழுத பிறகு பெருநாடு அறிவிச்சோம். கடல் கடந்து உள்ளது தானே. அப்போ சட்டம் அன்னைக்கு என்ன சட்டம் போச்சு? கடல் கடந்துச்சே, நாடு கடந்துச்சே, வேற நாட்டுக்கு போனீங்களே, அப்ப எடுத்துங்களா இல்லையா? அப்ப இப்ப ஏன் அதை நம்ம மறுக்கிறோம்? இப்போ முதல்ல மதுரையை நம்ம ஏற்காம இருந்தோமே, இப்ப ஏத்துக்கிட்டோமே தமிழ்நாடு முழுக்கன்னு. அப்ப என்ன தெரியுதுன்னா, ரசூலுல்லாஹ் நம்ம கையில விட்டுட்டு போயிட்டாங்க தூர அளவு நீங்க முடிவு பண்ணுங்கன்ட்டாங்க. அதனாலதான் இப்போ தூர அளவுடைய முடிவு நமக்கு என்ன ஆகி போச்சு, விசாலமாயிருச்சு. எந்த அளவுக்கு? தமிழ்நாடு முழுக்கன்னு வந்துட்டோம். நம்ம அதை நாடு முழுக்கங்கிற அவ்வளவுதான் விஷயம். நாடு கடந்தா எடுக்கலாம்ல, இலங்கை எடுத்தோமா இல்லையா? அதே மாதிரி இது சவுதியா எடுக்கக்கூடாது, சவுதி தான் எடுக்கணும்னு சொல்லல. சவுதி மாதிரி பக்கவா இங்கே பார்த்த மாதிரி இருந்தா எடுப்போம். நீங்களா கற்பனை பண்ண, அவங்க அதை பார்த்துருக்க மாட்டான், அதை பண்ணிக்க மாட்டான், இவ்வளோ கற்பனை. அவன் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சு பார்க்கறான், பார்த்தன்னு சொல்றான், நம்பிட்டு போ மூமின் அவன். ரசூலுல்லாஹ் அப்படியே கேட்டாங்க, பார்த்தன்னு பிறகு பார்த்தனே உனக்கு நீ கரெக்டா பாத்தியா, பார்க்கறனால தான் பாத்தியா, பொய் சொல்றியா, ஏமாது எப்படி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ் பத்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முஸ்லிமான் மட்டும்தான் பார்த்தாங்க. ஆமானவனே அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. கபில் தூ, அவ்வளவுதான். இதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு போங்க. அது என்ன முடியுமா? அது முடியாத நேரத்தில் பார்க்க சொன்னார்கள், அது எப்படி இல்லாத பொழுது பார்த்தார்கள், அவங்களா கற்பனையா? அப்படின்னா யாரையுமே நம்ப முடியாது. உங்களை நம்புறோம், அவங்கள நம்ப கூடாதுன்னா உங்களையும் நம்ப மாட்டோம். அப்ப யாரையும் நம்ப இல்லைன்னா என்ன செய்யறது? தகவலை ஏத்துக்கிற கூடாதுன்னு வாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கண்ணால பிற பார்த்தா நம்ம என்ன, நீங்க நம்ப கூடாது, உங்களை நான் நம்ப மாட்டேன், நீங்க பிறைய பார்த்து நீங்க நோம்ப வைங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தம் பார்த்து தனித்தனியா நோம்ப வச்சுக்கிறேன்னு அர்த்தம். இப்ப எவ்வளவு நமக்கு பொருத்தவே இல்லை. மார்க்க ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப லேசா இருக்குது. மாசத்தை 30 ஆக்குறது, அதன் மூலமாக நோம்போ பெருநாளோ, அல்லது பிறை பார்த்த தகவல் வருது, எங்கிருந்து வந்தாலும் தகவல் பக்காவா இருக்கான்னு மட்டும் பாருங்க. முஸ்லீம் அறிவிக்கிறான்னு பாருங்க, முடிஞ்சு போச்சு. அவன் பொய் அறிவிச்சா அவனுக்கு அல்லாவுக்கு மத்தியில் உள்ளது. அதை நோண்டி துருவிலாம் பார்க்கணும் நம்ம அவசியம் இல்லை. அல்ல நம்மளை கேட்கவும் மாட்டான், குற்றம் பிடிக்கவும் மாட்டான். மக்கள் எல்லாம் எப்போ நோன்பு வைக்கிறாங்களோ அப்போ நோன்பு, மக்கள் எல்லாம் எப்போ பெருநாளோ அப்போ பெருநாள். மக்கள் என்ன, உலக மக்கள் எல்லாரும் மக்கள் தானே. அந்த மக்கள்னு பார்த்தோன்னா அதிகமான நாடுகள் எப்போ பெருநாடு வரைக்கும் அப்போ பெருநாள், அதிகமான நாட்டில் எப்போ நோன்பு இருக்கோ அப்போ நோன்பு. யார் அதிகமான நாளில் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கெட்டுக்க. அப்போ மனிதர்கள் நோன்பு வைக்கும் போது வைங்கன்னா நம்ம என்ன செய்யறோம்னா நமக்குள்ளேயே பார்த்துக்கிறோம். இல்லை ஊரோட பெருநாள் நோம்புன்னா நம்ம எல்லாரும் பள்ளிவாசல மஹல்லால போய் தான் தொழுவணும், அங்கே போகக்கூடாது. மஹல்லால ஏன் மஹல்லா ஏதோ அங்கே தான் நம்பி தொழுவணும், அதுதான் ஊரோடன்னு அர்த்தம். இது அப்படி இல்லை. வாழ்த்து சொல்றது தான் பெருநாள் என்றால் பெருநாள் முடிச்சுட்டு போய் வாழ்த்து சொல்லுவோம். இல்லை தொழுகை தான் சொன்னாண்டா நம்ம மஹல்லால போய் தொழுகிறது தான் அவர்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு அர்த்தம். அது அப்போ அதெல்லாம் புரிந்து நம்ம அந்த அடிப்படையில் தான் பிறை விஷயத்தில் போயிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் மாசத்தை 30 ஆக்கிட்டு
அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து பெருநாள். அந்த பெருநாளுடைய தினத்தில் கடற்கரையில் 7:30 சரியாக 7:30க்கு தொலை வைக்கப்படும். முடிந்த அளவுக்கு நம்ம நிர்வாகத்திலையும் சொல்லியிருக்கிறோம், நிர்வாகமும் அதற்கு சரி கண்டிருக்கிறாங்க. மக்களாகி நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க. ஏன்னா கடுமையான வெயிலாக இருக்கும். எல்லா தொழுகைகளுக்கும் எல்லாம் சேர்த்து 30 நிமிஷத்தில் முடிச்சிடணும். அரை மணி நேரத்தில் தொழுகை கொத்துபா எல்லாம் சேர்த்து முடிச்சிடணும். கடுமையான வெயில் இருக்கிறதுனால நீங்கள் மக்கள் ஒத்துழைப்பு தாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே வரத்துக்கு பாருங்க. நாங்கள் வந்து 7:30க்கு தான் போய் உட்கார்றோம். ஆனால் நீங்கள் ஓடி வர்றதெல்லாம் பார்த்து எங்கள் மனசு கேட்க மாட்டேன். இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம் அப்படி சொல்லி முக்கால் ஆயிடுது. அதுக்கு வழி வகிச்சுக்கிறாதீங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த குறித்த நேரத்தை நம்ம தொழுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் தருவோம். அதற்கு மக்களும் ஒத்துக்கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா வகையான அமல்களையும் அங்கீகரிப்பானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹ் மக்பூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.